மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும்? உங்களுடைய தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும், உத்திராடம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதமும், பூராடம் நட்சத்திரத்தின் 4 பாதங்களும் வரும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள்தான் தனுசு ராசிக்காரர்கள். உங்களுடைய ராசி அமைப்பு, நட்சத்திர அதிபதி, நட்சத்திர அமைப்பு, கிரக நிலை, கிரக மாற்றம் இதையெல்லாம் பொறுத்து தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, எதிர்காலம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி அமையும், பணம் குவிய என்ன பண்ணணும், கோடீஸ்வரராக என்ன செய்யணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது அகலும் அப்படின்ட்டு தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு இதுவரை யாரும் சொல்லாத, வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம், யோகம், ஆச்சரியம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களை பற்றியும் நீங்கள் யார், எப்படி இருப்பீங்க, எப்போ என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்கலாம். கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய 3வது நட்சத்திரம்தான் உங்களுடைய மூலம் நட்சத்திரம். ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்றதெல்லாம் அந்த காலத்திலிருந்தே வழக்கமாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அதில் உண்மை இல்லை. ஆணி மூலம் அரசாலும், பின் மூலம் நிர்மூலம் அப்படின்ட்டு சொல்வது தான் சரின்னு சொல்லணும். ஆனி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் தனுசு ராசியில் இருக்கும். அப்படி தனுசு ராசியில் இருக்கும் சந்திரனை மேஷம், மிதுனம், சிம்மம் ஆகிய ராசிகளில் ஏதேனும் ஒரு ராசியில் இருக்கும் குரு பகவான் பார்த்தா அந்த ஜாதகருக்கு நாடாளும் யோகம் ஏற்படும். அதே போல மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எதிரிகளை நிர்மூலம் ஆக்குவார்கள் அப்படின்றது தான் இதற்கு சரியான விளக்கம். அனுமனுடைய நட்சத்திரமான மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எதையும் சாதித்து விடுவீங்க. எதையும் சாதிக்கும் திறமை உங்ககிட்ட இருக்கின்றது. பெற்றோரையும் பெரியோர்களையும் மதித்து நடப்பீங்க. அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை வேத வாக்காக நினைத்து செயல்படுவீங்க. பொறுமையின் சிகரமாக இருப்பீங்க. ஆனால் அநியாயம் செய்பவர்களை கண்டா பொங்கி எழுவீங்க. நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க. சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்கள் தன்மானத்துக்கு இழுக்கு ஏற்பட்டால் பொறுத்து கொள்ள மாட்டீங்க. ஆன்மீக சம்பிரதாயங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருப்பீங்க. கல்வி அறிவும் சிறந்த பேச்சாற்றலும் பெற்றிருப்பீங்க. இளம் பருவத்திலேயே சுக்கிரதசை வந்துவிடுவதால் உங்களுக்கு அனைத்து துறைகளையும் பிரகாசிக்கூடிய வாய்ப்பு நல்லாவே இருக்குது. வீடு, வாகனம் போன்ற அனைத்து வசதிகளையும் பெற்று வாழ்வீங்க. பணி இடத்துல நிர்வாகத்துக்கு விசுவாசமாக நடந்து கொள்வீங்க. சித்தர் பீடங்களுக்கு சென்று தியானம் செய்வதில் அதிக ஈடுபாடு இருக்கும். மனம் போல் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையும் அமையும். வாழ்க்கை துணையும் குழந்தைகளும் மிகுந்த பாசத்துடன் இருப்பாங்க. பிள்ளைகளின் படிப்பு விஷயத்திலையும் அவங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமைத்து தர வேண்டும் அப்படின்றதுலையும் மிகுந்த கவனத்தோடு இருப்பீங்க. எப்போதும் உழைத்து கொண்டே இருக்க வேண்டுமென்று விரும்புவீங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க. மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி குரு பகவான், நவாம்ச அதிபதி செவ்வாய் பகவான். மூலம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி குரு பகவான், நவாம்ச அதிபதி சுக்கிரன் பகவான். மூலம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி குரு பகவான், நவாம்ச அதிபதி புதன் பகவான். மூலம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேது பகவான், ராசி அதிபதி குரு பகவான், நவாம்ச அதிபதி சந்திரன் பகவான். மூலம் நட்சத்திரம் 4 பாதங்களில் பிறந்த உங்களுக்கு
நட்சத்திர அதிபதியாக கேது பகவானும் ராசி அதிபதியாக குரு பகவானும் வருகின்றனர். நீங்கள் யார், எப்போ, என்ன நடக்கும், நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்றதெல்லாம் உங்களுடைய நட்சத்திர அதிபதி மற்றும் ராசி அதிபதியை வைத்தே கணிக்க முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் துணிந்து நின்று சமாளிப்பீங்க. துன்பங்களும் சோதனைகளும் ஏற்பட்டாலும் கலங்காமல் சமாளித்து மீண்டு வருவீங்க. மிகுந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் பெற்றிருப்பீங்க. நம்பிக்கை துரோகிகளை மன்னிக்கவே மாட்டீங்க. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிட மாட்டீங்க. தாய் தந்தையிடம் மிகுந்த அன்பாக நடந்து கொள்வீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க. அப்படியே உணர்ச்சி வசப்பட்டாலும் உடனே சகஜ நிலைக்கு திரும்பிடுவீங்க. வாழ்க்கை துணையிடமும் பிள்ளைகளிடமும் மிகுந்த பாசம் கொண்டிருப்பீங்க. அதே நேரம் அவர்கள் தவறு செய்யும்போது கண்டிக்கவும் தயங்க மாட்டீங்க. எடுத்த காரியத்தை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றியே தீருவீங்க. செலவு செய்வதில் கணக்கு பார்த்து செய்வீங்க. அது மட்டுமல்ல, மிக மிக முக்கியமாக சமயோசிதமாக எந்த ஒரு விஷயத்திலையும் நடந்து கொள்வீங்க. எப்போதும் மலர்ந்த முகத்துடன் காணப்படுவீங்க. உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. புது புது ரகங்களில் டிசைன்களில் ஆடைகளையும் ஆபரணங்களையும் வாங்கி குவிப்பதில் ஆர்வத்தோடு இருப்பீங்க. அதற்கு ஏற்ற வசதியும் வந்து சேரும். எதிரிகளை கூட மன்னித்து ஏற்றுக்கொள்வீங்க. உறவினர்களுக்கு கொடுக்கும் அதே முக்கியத்துவத்தை நண்பர்களுக்கும் கொடுப்பீங்க. பல மொழிகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் இருக்கும். படிப்பில் முதலாவதாக இருப்பீங்க. மற்றவர்களிடம் அளவுக்கு அதிகமான இரக்கம் காட்டுவீங்க. தந்தை வழியில் சொத்துக்கள் இருந்தாலும் சுயமாக உழைத்து மேலும் சொத்து சேர்ப்பீங்க. பெற்றோரையும் பெரியோரையும் மதித்து நடப்பீங்க. வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நடப்பீங்க. சிறந்த கல்வி அறிவும் பல துறைகளில் பரந்த ஞானமும் பெற்றிருப்பீங்க. மற்றவர்களை எளிதில் நம்பிவிட மாட்டீங்க. அதேபோல மற்றவர்கள் சொல்வதையும் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு சரி என்று பட்டதையே செய்வீங்க. வாதம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பீங்க. எப்பவுமே படித்து கொண்டே இருப்பீங்க. மனோ தத்துவத்தில் நிபுணத்துவம் பெற்றிருப்பீங்க. மற்றவர்களின் மனதை புரிந்து கொண்டு நடந்து கொள்வதில் நீங்கள் சமத்தாக இருப்பீங்க. சிறு வயதில் அடிக்கடி ஏமாற்றங்களுக்கு ஆளாகவும் நேரிடும். உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒரு எல்லைக்குள்ளார அவங்க கூட உறவாடுவீங்க. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும். மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வீங்க. சுதந்திரமாக இருக்க வேண்டுமென்று நினைப்பீங்க. வாழ்க்கை துணைக்கும் பிள்ளைகளுக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்பட செய்வீங்க. எப்போதும் சிரித்த முகத்துடன் அமைதியின் உருவமாக இருப்பீங்க. எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீங்க. எந்த விஷயத்திலையும் தோல்வியே வரக்கூடாது என்று நினைப்பீங்க. பல துறைகளிலும் தேர்ந்த அறிவு பெற்றிருப்பீங்க. அரசியலில் ஈடுபாடு இருக்கும். மற்றவர்களை சுலபத்தில் நம்பிட மாட்டீங்க. அதிகார பதவியில் அமரும் யோகம் உண்டு. எப்பவுமே சமாதானமாக இருக்க விரும்புவீங்க. சண்டைன்னு வந்துட்டா இரண்டில் ஒன்று பார்த்துடுவீங்க. செல்வம் சேர்ப்பதிலையும் செல்வாக்குடன் இருக்க வேண்டும் என்பதிலையும் துடிப்பாக இருப்பீங்க. இயக்கங்களில் தலைமை பொறுப்பு வகிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. தாயிடம் அதிக அன்பு மரியாதை கொண்டிருப்பீங்க. பிள்ளைகளை அரவணைத்து செல்வீங்க. அப்படின்றதுனால அவங்களும் உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக நடந்து கொள்ள மாட்டாங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்க்கும்போது விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி சிறப்பான வாழ்வை வாழலாம். கடன் பிரச்சனைகளும் நொடியில் விலகும் என்றே சொல்லலாம். இப்படி நீங்கள் வழிபட வேண்டிய தலம், அதாவது இந்த விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபட வேண்டிய தலம் என்றால் அது பிள்ளையார்பட்டி விநாயகர் ஸ்தலம் மற்றும் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஸ்தலம். இங்கு சென்று வழிபட்டு வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயம் விலகி சுகபோக வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் என்று உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் யார், எப்படி இருப்பீங்க, எப்போ என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்கலாம். சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களில் 3வது நட்சத்திரம்தான் உங்களுடைய போராடம் நட்சத்திரம். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் அனைவரிடமும் அன்பு செலுத்துபவர்களாக இருப்பீங்க. அழகுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பீங்க. கலை ரசனையை உணர்த்தும் நீண்ட மெல்லிய விரல்களை பெற்றிருப்பீங்க. மேலும் மேலும் கற்க வேண்டும் அப்படின்றதில் ஆர்வத்தோடு இருப்பீங்க. கோபத்தில் கூட அழகாக தெரிவிங்க.
ஆண்களாக இருந்தால் சற்றே பெண்மையின் நளினம் இருக்கும். பெண்களாக இருந்தால் ஆண்மையின் மிடுக்கோடு இருப்பீங்க. எடுத்த காரியத்தை போராடியாவது முடித்து காட்டுவீங்க. பிரச்சனைகளை துணிச்சலாக எதிர்கொள்வீங்க. எல்லோரிடமும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம பழகுவீங்க. உள்ளத்தில் உள்ளதை மறைக்காம பேசிடுவீங்க. பெரியோர்களிடம் பெற்றோர்களிடம் அன்பு கொண்டிருப்பீங்க. அவங்களுடைய விருப்பங்களை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி விடுவீங்க. குறிப்பாக தாயிடம் அதிக அன்பு செலுத்துவீங்க. அமைதியை விரும்புவீங்க. இயற்கை காட்சிகளை ரசிப்பதில் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீங்க. புது புது ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிவதில் ஆர்வம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் நன்றாக ஆராய்ந்து பார்த்த பிறகு ஒரு முடிவுக்கு வருவீங்க. முயற்சி செய்தால் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஏகசந்த கிராகி என்று சொல்வதைப் போல எதையும் ஒரு முறை கேட்டுட்டா உடனே கிரகித்து கொள்வீங்க. வாசனை திரவியங்களை பயன்படுத்துவதில் விருப்பம் இருக்கும். விடுமுறை அப்படின்ட்டு வந்துட்டா எங்காவது ஊர் சுற்ற கிளம்பிடுவீங்க. சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று விரும்புவீங்க. சுத்தத்துக்கும் சுகாதாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. சமூக சேவை செய்வதில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வீங்க. எந்த வேலைகளை ஈடுபட்டாலும் உங்களுடைய திறமை முழுவதையும் பயன்படுத்தி மிக சிறப்பாக செய்து மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெறுவீங்க. பூராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிரன் பகவான், ராசி அதிபதி குரு பகவான், நவாம்ச அதிபதி சூரியன் பகவான். பூராடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிரன் பகவான், ராசி அதிபதி குரு பகவான், நவாம்ச அதிபதி புதன் பகவான். பூராடம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிரன் பகவான், ராசி அதிபதி குரு பகவான், நவாம்ச அதிபதி சுக்கிரன் பகவான். பூராடம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிரன் பகவான், ராசி அதிபதி குரு பகவான், நவாம்ச அதிபதி செவ்வாய் பகவான். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு, அதாவது 4 பாதங்களிலும் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதியாக சுக்கிர பகவானும் ராசி அதிபதியாக குரு பகவானும் வருகின்றனர். நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, எப்போ என்ன நடக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுடைய நட்சத்திர அதிபதியையும் ராசி அதிபதியையும் வைத்து தான் கணக்கிட முடியும். அப்படி பார்க்கும்போது பூராடம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களிலும் பிறந்த உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும், எப்படி இருப்பீங்கன்னா, எப்போவுமே உண்மையை மட்டும்தான் பேசுவீங்க. கல்வியில் மட்டுமல்ல, விளையாட்டுகள்லையும் ஆர்வத்தோடு ஈடுபடுவீங்க. உழைப்பதற்கு சலித்து கொள்ள மாட்டீங்க. இன்பம் துன்பம் எது வந்தாலும் ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொள்வீங்க. எதிலும் மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விரும்ப மாட்டீங்க. சுயமாக செயல்படவே விரும்புவீங்க. மற்றவர்களுடைய மனம் புண்படும்படி நடந்து கொள்ள மாட்டீங்க. கடின சித்தம் கொண்டவர்களையும் உங்களுடைய கனிவான வார்த்தைகளின் மூலமாக வசப்படுத்திடுவீங்க. அதிகார பதவியில் அமரும் யோகம் உண்டாகும். தந்தை வழியில் உதவிகள், வசதி வாய்ப்புகள் கிடைப்பதில் சில தடைகள் நிச்சயம் ஏற்படக்கூடும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் 30 வயதுக்கு பிறகு கிடைக்கும். அவங்களால் வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படும். அடிக்கடி முன் கோபத்தால் வார்த்தைகளை கொட்டிட்டு பிறகு வருத்தப்படுவீங்க. சகல விஷயங்களிலும் தெளிந்த அறிவு பெற்றிருப்பீங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பீங்க. அடிக்கடி சிந்தனை வசப்படுவீங்க. தன்மானம் மிக்கவர்களாக இருப்பீங்க. சுய கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பீங்க. பெற்றோரிடம் அதிக பிரியம் வச்சிருப்பீங்க. ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதில் முன் நிற்பீங்க. பத்திரிகை துறையில் முத்திரை பதிப்பீங்க. சமூக சேவை செய்ய, அதாவது சமூக சேவையில் தொண்டு நிறுவனங்களோடு சேர்ந்து சேவை செய்யக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கை துணையிடமும் குழந்தைகளிடமும் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீங்க. அவர்களை கடிந்து பேச மாட்டீங்க. எளிமையான வாழ்க்கையையே விரும்புவீங்க. நகைச்சுவை உணர்வுடன் பேசும் ஆற்றல் பெற்றிருப்பீங்க. சுயமாக முன்னேற வேண்டும் என்றும் நினைப்பீங்க. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் இன் மவுத் என்று சொல்லும்படி பிறக்கும் போதே வசதியான குடும்பத்தில் பிறந்தவர்களாக தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த 90% பேர் இருப்பீங்க. 10% பேர் தான் கஷ்டப்படுபவர்களாக இருப்பீங்க. நீங்கள் பிறந்ததும் உங்களுடைய தந்தையின் செல்வங்கள் உயர்ந்துவிடும், செல்வாக்கு உயர்ந்துவிடும். அரிய பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டும் என்பதில் துடிப்பாக இருப்பீங்க.
பல வசதி வாய்ப்புகளை பெற்றிருந்தாலும் தன்னடக்கத்தோடு இருப்பீங்க. இசையில் விருப்பம் இருக்கும். மற்றவர்கள் தன்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவே சில காரியங்களை செய்வீங்க. உங்களுடைய திருமணம் பெரும்பாலும் காதல் திருமணமாகவே அமையும். வாழ்க்கை துணைக்கு சம உரிமை கொடுத்து நண்பரை போல் நடத்துவீங்க. இயற்கை எழில் நிறைந்த பகுதியில் வசிப்பதை விரும்புவீங்க. அடிக்கடி வெளிநாடுகளுக்கு சென்று வரும்பீங்க. தேசப்பற்று மிக்கவர்களாக இருப்பீங்க. மற்றவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று நினைப்பீங்க. எல்லோரிடமும் கண்டிப்புடன் நடந்து கொள்வீங்க. குடும்ப விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. வீர சாகசங்கள் செய்வதை விருப்பத்தோடு இருப்பீங்க. அதாவது வீர சாகசங்களில் ஈடுபடுவதில், சொத்துக்களை வாங்கி குவிக்க வேண்டும் என்பதில் துடிப்பாக இருப்பீங்க. தேசத்துக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் போது தங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் விட்டு கொடுப்பவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. உயிர் தியாகம் செய்யவும் தயங்க மாட்டீங்க. தவறு செய்பவர்கள் எத்தனை பெரிய பதவியில் இருந்தாலும் தண்டிக்க தயங்க மாட்டீங்க. நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் அளவோடு தான் பழகுவீங்க. தன்னை சார்ந்தவர்களின் வெற்றிக்காக கடுமையாக பாடுபடுவீங்க. வாழ்க்கை துணையிடம் அன்புடன் இருப்பதை போலவே கண்டிப்புடனும் நடந்து கொள்வீங்க. போராடும் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்றால் மகாலட்சுமி மற்றும் அபிராமி அம்பிகை. இந்த தெய்வங்களை வணங்கினா உங்களுக்கு பிரச்சனையே வராது. நீங்கள் நினைத்தது நடக்கும். கடன் தொல்லைகள் விலகும். எதிரிகள் ஒழிவாங்க என்று உறுதியாக சொல்லலாம். இப்படி நீங்கள் இந்த தெய்வங்களை வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் என்று பார்க்கும்போது ஸ்ரீரங்கம் மற்றும் திருக்கடவுர் இந்த தலங்களுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனை, அதாவது உங்களுடைய வழிபாடு, சாதாரண ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம். இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டு வந்தால் அடிக்கடி செல்ல தேவையில்லை. வருடத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு 2 முறையோ சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சீரோடும் சிறப்போடும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, எப்போ என்ன நடக்கும் அப்படின்றதெல்லாம் பற்றி பார்க்கலாம். தனுசு ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, குறிப்பாக உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு நட்சத்திர அதிபதி என்று பார்க்கும்போது சூரிய பகவான் உங்களுக்கு நட்சத்திர அதிபதியாக வருகின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான். நட்சத்திர அதிபதி மற்றும் ராசி அதிபதியை வைத்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத துல்லியமாக பார்க்கலாம். சூரிய பகவானுக்குரிய நட்சத்திரங்களில் 3வது நட்சத்திரம்தான் உங்களுடைய உத்திராடம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தினுடைய, அதாவது உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம்தான் உங்களுடைய தனுசு ராசியில் வரும். அடுத்த 3 பாதங்களும் மகர ராசியில் வரும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆளுமை திறன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் மிக பெரும் பலன்களை அனுபவிக்க பிறந்தவர்கள் என்றே சொல்ல வேண்டும். உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மற்றவர்களுக்கு அடிபணிய மாட்டீங்க. ஏழை எளியவர்களிடம் அன்பு காட்டுவதோடு அவங்களுடைய நலனுக்காக போராடவும் தயங்க மாட்டீங்க. உங்களால் முடிந்த உதவியை அவங்களுக்கு செய்வதில் மகிழ்ச்சி அடைவீங்க. மக்களிடையே விழிப்புணர்வு பிரசாரங்களை மேற்கொள்வீங்க. மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை தட்டி கேட்பீங்க. எங்கும் எதிலும் தலைமை ஸ்தானத்தில் இருப்பீங்க. மன உறுதி மிக்கவர்களாக இருப்பீங்க. மற்றவர்களை பல வகைகளிலையும் கவர்ந்து விடுவீங்க. பல கலைகளில் ஆர்வம் இருக்கும். உழைத்து சொத்து சேர்க்க வேண்டும் என்று விரும்புவீங்க. வாழ்க்கை துணையிடம் அளவுக்கு அதிகமான பாசம் கொண்டிருப்பீங்க. உள்ளத்தில் உள்ளதை உள்ளபடி பேசுவீங்க. மற்றவர்கள் உங்களிடம் வீண் விவாதத்துக்கு வந்தால் கொஞ்சம் கூட சளைக்காமல் அவங்களுக்கு பதிலடியை கொடுப்பீங்க. தொழிலாளர் நலன் சார்ந்த இயக்கங்களில் தலைமை பொறுப்பேற்று அவங்களுடைய நலனுக்காக போராடுவீங்க. எப்பவுமே இளைஞர்கள் சூழ்ந்திருக்க காணப்படுவீங்க. உங்களுடைய நடத்தை, சொல், செயல் ஆகிய அனைத்தும் எல்லோராலும் விரும்பப்படுவதாக இருக்கும். எந்த துறையில் இருந்தாலும் மற்றவர்களை மேற்பார்வையிடும் பொறுப்பில் இருப்பீங்க. அடிமட்ட குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எப்படியாவது வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வருபவர்களாக நீங்கள் இருப்பீங்க என்பதை சொல்லியே ஆக வேண்டும். அன்பும் சகிப்பு தன்மையும் கொண்டவர்களாக இருப்பீங்க. மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்று விரும்புவீங்க. புராண இலக்கியங்களில் ஆர்வம் கொண்டிருப்பீங்க. வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சியும்
அவை வலியுறுத்தும் நெறிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதில் உறுதியும் கொண்டிருப்பீங்க. அபாரமான நினைவாற்றலை பெற்றிருப்பீங்க. ஒரு முறை கேட்டாலே அப்படியே மனதில் பதிய வைத்து கொள்வீங்க. புது புது டிசைனில் தங்க நகைகளை அணிந்து கொள்ள விரும்புவீங்க. கற்ற கல்வி மற்றும் பெற்ற அனுபவத்தை கொண்டு மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்வீங்க. தங்கள் விஷயத்தில் மற்றவர்கள் தேவையில்லாமல் தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. கணவராக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவரிடமும் மிகுந்த அன்பு கொண்டிருப்பீங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் தருவதோடு அவங்களுடைய ஆலோசனையை கேட்ட பிறகே முக்கிய முடிவுகளை எடுப்பவர்களாகவும் இருப்பீங்க என்பதை சொல்லியே ஆக வேண்டும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்றால் சூரிய பகவான் மற்றும் தட்சிணாமூர்த்தி. இந்த சூரிய பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் வணங்கினால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும், கடன் தொல்லைகளெல்லாம் ஒழியும் என்றும் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு ஸ்தலம் எங்கே இருக்கின்றது என்றால் சூரியனார் கோவில் மற்றும் ஆலங்குடி இந்த 2 திருத்தலங்களுக்கும் சென்று சூரிய பகவானையும் தட்சிணாமூர்த்தியையும் வணங்கி வந்தால் உங்களுக்கு நிச்சயம் நல்லதே நடக்கும். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு, தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தனுசு ராசியில் பிறந்த அனைவரும் தெரிந்து கொண்டு சிறப்பான வாழ்க்கையை நடத்த இந்த பதிவு நிச்சயம் உதவும்.